அவங்க நினைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்ம இவருக்கும் விஜயகாந்த் அவர்களும் பண்ணதே விஜயண்ணனுக்கு அப்ளை பண்ணலான்னு. நடக்காது தம்பிங்களா, உடன்பிறப்புகளே, நடக்கவே நடக்காது. நாங்கள் அத்தனை பேரும் அவர் பின்னாடி மிகப்பெரிய சக்தியாக நிற்கிறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் எங்களோட சுற்றுப்பயணத்தை பிளாக் பஸ்டர் ஆக்காமல் விட மாட்டோம். நாங்கள் எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் விஜயண்ணா சொன்ன விஷயம் தான், லேட்டஸ்ட்டாக பேப்பரில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க என்ன தான் நமக்கு தடங்கல் கொடுத்தாலும் சட்ட ரீதியாக தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம், அதை மீறி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, சட்ட ரீதியாக நம்ம போகிறோம், ஏதாவது அங்கே ஒரு விஷயம் திமுக சைட்லேருந்தோ யாராவது ஒரு உள்ளே பூந்து நம்ம துண்டை கூட போட்டு உள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த காவல்துறை என்ன சொல்லணும்னா, நீதிபதி கிட்ட நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம்ல இது நடக்கும்ன்ட்டு, நீங்கள் தானே பர்மிஷன் கொடுத்தீங்க, நீங்களே ஃபேஸ் பண்ணுங்கள். இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இது நடக்க போதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 வீலர்லாம் வேறு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னல, விஜய் அவர்கள் வரும்போது 5 வாகனம் மட்டும்தான் அவர் கூட ஃபாலோ பண்ணி வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. 2 வீலரில் யாரும் வரக்கூடாதான். இதை நான் எங்கே போய் சொல்ல.